ஹலோ பிரைஸ்லாட். மீண்டும் உங்களை இந்த சத்திய சாட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ் வந்தாலே கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நம் இல்லத்தில் நீடித்து இருக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய ஒரு நாட்கள். இந்த நாட்கள்ல இப்படி இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு இந்த சத்திய சாட்சியும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி. அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் ஒரு சுவிசேஷகர், ஒரு சாங் ரைட்டர், ஒரு வர்ஷிப் லீடர். இந்த தமிழ் இசை உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் இவருடைய புகழ் இல்லாத இடங்களே இல்லை, இவருடைய பாடல்கள் பாடாத சபைகளே இல்லை, கூடாரங்களே இல்லை. உங்களுக்கே தெரிந்திருக்கும் யார் என்று சொல்லி. ஃபாதர் பெர்க்மான்ஸ். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐயா, சத்தியம் டிவியின் சத்திய சாட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப முக்கியமான பல கேள்விகளை உங்களோட நாங்க கேட்கலான் இருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு வளர்கிற யங் ஜெனரேஷன், அவங்களுக்கு குறிப்பாக கவலையில, கஷ்டங்கள்ல, பாடுகள்ல இருக்கவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். ஐயா, முதலாவது ஒரு கேள்வி. நான் சின்ன வயசுல பார்த்த அதே ஃபாதர் பெர்க்மான்ஸ் இன்றும் அப்படியே இருக்கிறார், என்றும் 16. என்ன சீக்ரெட் ஐயா? இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா துள்ளி குதிச்சு மேடையில உங்களை யாருமே கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி அன்றும் இன்றும் இப்படியே இருக்கிறதுக்கான ரகசியம் என்ன? ஷார்ட்டா ஜீசஸ் தான் அந்த அந்த உறவு. இப்போ அந்த பாடலாம் மறக்க முடியாத பாடல். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், ஐ ஹவ் டிசைடட் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அப்போ உலகத்துக்கு பின்னால தான் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தேன் வாலிப நாட்கள்ல. அப்ப ஒரு சமாதானமே, உலகம் வந்து சமாதானம் கொடுக்க முடியாது. ஐயா, உங்களுடைய சைல்ட்ஹுட் லைஃப் பத்தி சொல்லுங்களேன். உங்களுடைய இளமை காலம், நீங்க எங்க படிச்சீங்க, உங்களுடைய சொந்த ஊர் எது, உங்களுடைய பெற்றோர்கள், அதை குறித்து நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. கிராமத்துல தான் நான் பிறந்தது. எங்களுடைய கிராமம் ஒரு கத்தோலிக்க சர்ச்சை ஒட்டி தான் வீதிகள்லாம், ஒரு சின்ன ஒரு 3-4 தெரு, 2 தெருவு தான் இருக்கும். அந்த சர்ச்சு தான், நாங்களாம் சர்ச்சில் தான் வளர்ந்தோம். கிராமத்தில் வீடுகளில் படுக்க மாட்டோம். வாலி பிள்ளைங்க பசங்க எல்லாம் நாங்களாம் வாலிபத்திலேயே சர்ச்சிலேயே நாங்கள் படுத்து, அப்போ காலையிலையும் சர்ச்சில் ப்ரேயர் இருக்கும், மாலையிலையும். இப்போ சாமியில் போல் சர்ச்சில் வளர்ந்தது. அப்போ காலையில் ஜெபம் பண்ணுவோம், மாலையில் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அறியாமலே அந்த தேவனோட ஒரு உறவு அந்த சர்ச்சில் ஆண்டவங்களுக்கு கொடுத்தார். அப்படி வளர்ந்தது தான். அப்படி வளரும் போதே கேத்தலிக்கில் உங்களுக்கு தெரியும், பிரிஸ்ட்ஹுட் ஃபாதராக இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு. அப்போ அவங்கள பார்ப்போம். அவங்க பார்க்கும்போது அந்த அங்கியோட பார்க்கும்போது நம்ம ஒரு ஈர்ப்பு, இப்படி நம்ம ஏன் மாறக்கூடாது, அப்படிதான் இந்த ஒகேஷனாக வந்துச்சு ஃபாதரா. ஐயா, அப்படி இளமையில பக்தி நிறைந்த ஒரு குடும்பத்துல வளர்க்கப்பட்ட நீங்க, குறிப்பா கத்தோலிக்க குடும்பம் அப்படின்னு சொன்னா டிசிப்ளின்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி உங்களுடைய இளமை காலத்துல உலகத்தின் பின்னாடி, அதாவது மற்ற வாலிபர்கள் மற்ற காரியங்கள் இருந்த மாதிரி நீங்களும் வழி விலகி போகலையா? அதை பற்றி சொல்லுங்க. அந்த ஸ்டேஜ் 10th 12th மதுரையில் படிக்கிற போது நான் சினிமா வாடையே நான் இல்லாத ஒரு நிலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சினிமாவுக்கு கூப்பிட்டு போயிட்டான். சினிமா பார்க்குறது தப்பு இல்லை அப்படின்னு. அந்த நாட்களில் ஒரு 4-5 ஆண்டுகள் அந்த சினிமா மோகன் அந்த நாட்களில் கவர்ந்தது. நல்ல வேலை தவறு என்று ஆண்டவர் உணர்த்திட்டார், அது மேலே மோகம் இல்லாமல். ஆனால் அந்த எனக்கு தெரியுது, அந்த ஃப்ரெண்டு பழகுற ஃப்ரெண்டை கவனமாக இருக்கணும். பாருங்க, சினிமாவுக்கு ஒருத்தன் கைட் பண்ணி கூப்பிட்டு போவானா, சர்ச்சு கூப்பிட்டு போகிறது எவ்வளோ பாக்கியம். ஸோ அப்படி ஒரு கூட்டம் எப்போதும் இருக்குது. மற்றபடி வேற வழி தவறு என்னன்னா இந்த இதில் தான் சினிமா பாடல், சினிமா இதுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்துச்சு சில ஆண்டுகள். ஆனால் கர்த்தர் விடலை. இது தவறு, நீ ஏன் மகன், ஏன் உன் வாயில் வர்றது ஏன் பாட்டாக தான் இருக்கணும், இந்த ஆபாச பாட்டு வரக்கூடாது, உன் கண்ணு ஏன் கண்ணு, இந்த கண்டுதானி பார்க்கக்கூடாது என்பதை தெளிவா இந்த உறவுக்குள்ள வரும்போது, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் சாங். ஐ ஹவ் டிசைடட். அதில் அந்த பாடலை கேட்கிற போது இந்த பாடல் வந்துச்சு. சிலுவையே முன் உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும்
ஒப்பு கொடுத்து விட்டே நான் அவர் ஆலயம். வாலிபர்களே, நீங்க தான் அவருடைய டெம்பிள். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளதான் தெய்வம், எந்த நிலையிலும் எப்போதும் நான் இயேசுவோடு கூட இருப்பேன். இந்த பாடெல்லாம் ஆரம்பித்து வந்த பாட்டுப்பா. ஐயா ரொம்ப வாலிப நாட்கள்ல இப்போ நீங்க வந்து சிலுவையை முன்ன வைத்து நீங்க போன நாட்கள் எப்படி, அதாவது இப்ப கத்தோலிக்க அந்த மார்க்கத்துல வளர்ந்த நீங்க எப்போ கடவுளோடு உங்களுக்கு உறவு ஏற்பட்டுச்சு? அந்த நாள் கேத்தலிக்குள்ளேயே ஒரு பெரிய மறுமலர்ச்சி வந்தது. இப்போ கேத்தலிக்குள்ள அது இருக்கு. என்ன மறுமலர்ச்சினா, ஆவியோடு தொழணும், பைபிளை நேசிக்கணும், துதிக்கணும், அந்நிய பாஷை பேசணும். அது கேரிஸ்மேட்டிக், இதுக்கு பேர். அந்த கேரிஸ்மேட்டிக் மூமெண்ட் நாங்கள் சேர்ச்சுக்குள்ள வந்துச்சு. அதில் பிக்கப் ஆகித்தான். அப்புறம் தான் இந்த பெந்தகோஸ்து உலகமே எனக்கு தெரிஞ்சது. ஆகா, இப்படிலாம் இருக்காங்களா ஜெபம் அப்படின்ட்டு. அதனால் அந்த மூமெண்ட் நீங்கள் கேத்தலிக் சேர்ச்சுக்குள்ள இருக்கு, அநேகர் பின்பற்றாங்க. பிரதர் டிஜிஎஸ் அவங்களுடைய மீட்டிங்ல தான் நீங்க தொடப்பட்டதா கேள்விப்பட்டிருக்கோம். அது அவங்க அந்த ரிட்ரீட்ல தான் அனாயிண்டிங் கிடைச்சது. ஆனா சங்கர்னு ஒரு இந்து தம்பி, ஒரு இயேசுவை அறியாதவன் இயேசுக்கா வாழ்றவன் எப்படி இருக்கும், அவன் தான் வந்து இந்த டிஜிஎஸ் அறிமுகப்படுத்தினான். அன்னை இசைக்கேல, அன்னை சாமி சபத்திர, இந்த மாதிரி மோகன் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்த ஒரு இந்து தம்பி. நான் அந்த கிராமத்தில் இந்த பக்கத்தில் ஒரு ஊரில் சாத்திரசப்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிறப்போ தான் அந்த தம்பி என்னோட வந்து பழகி இந்த உலகத்தை எனக்கு காட்டினான். அப்போ தான் தெரிஞ்சது, ஆகா இப்படிலாம் இருக்கு என்பதை ஆண்டவரே உணர்த்தி கொண்டு வந்தார். ஓகே, அந்த முக்கியமான இப்போ உங்களை பார்க்கும்போது நிச்சயமா நீங்க சின்ன வயசுல சுட்டித்தனமா தான் வளர்ந்துருக்கணும். அப்படி சுட்டித்தனமான ஏதாவது காரியங்கள் ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தேன். இன்ட்ரெஸ்ட் நாடகத்துக்குரிய இருப்பேன். கல்ச்சுரல்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? ஆமா, இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. நான் ஒரு டீமே வச்சிருந்தேன். சரி சரி, ஒரு நாடக டீமே வச்சிருந்தேன். அப்புறம் தான் சரி, நாடகம் போட்டு மாத்த முடியாது. கமர்ஷியலாவா இல்ல ஸ்பிரிச்சுவலா? அப்ப எப்போ அதை விட்டுட்டு முழு நேர பணிக்கு இந்த மாதிரி இந்த அனுபவம் வந்த உடனே அதை என்னால அது தேவையில்லை, அதுக்கு ஆள் இருக்காங்க, இந்த நாடகங்களுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. நம்ம வேலை ஜீசஸ் யாருன்னு சொல்லணும் இந்த சமுதாயத்துக்கு. ஏன்னா அது அறியாதனால தான் அநேகர், இந்த உறவு இல்லாததுனால தான் வாலிபர்கள் தடுமாறி போயிடுறாங்க. ஒரு எய்ம் இல்லாம ஜீசஸ் வந்தாலே ஒரு எய்ம் கொடுத்துவார் வாழ்க்கையில. when Jesus is with you, you will be, you have a vision. இப்போ எனக்கு விஷன் என்ன எத்தனை பேர் தடுமாறுறாங்க, என்னையா என்ன எதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு தடுமாறுறாங்கல்ல. ஒரே வழி, இயேசுவை பிடி, he will give the vision. ஏன் இந்த பூமியில வாழ்றோம் என்பதற்கு ஒரே ஆன்சர், get Jesus. அவர் உள்ள வந்தாலே you will have a aim. நான் வாழ is worth living. எந்த ஆண்டு நீங்க முழு நேரத்துக்குன்னு உங்களை முழு நான் 74ல I was ordained as Catholic priest. ஸோ அப்பவே முழு நேரம் தான் எல்லாமே. ஆனால் இந்த அனுபவம், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அனுபவம் வந்து என்னுடைய 1983 அந்த நாட்கள். I was about 30 வயது ஆண்டவர் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சது போல. மை ஐஸ் வேர் ஓப்பன்ட். ஆஹா, இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த உலகம் பார்க்கறத நம்புது என்னப்பா, ஆனால் பார்க்காத ஒரு பெரிய உலகம் இருக்கு, அதுதான் ரியல் உலகம். அதை ஜீசஸ் உள்ள வந்தா தான் அதை பார்க்கலாம். ஜீசஸ் உள்ள வர அதை பார்க்க அந்த கண்ணு உள்ள தான் திறப்பார். அதனால இதை கேட்குற நீங்களும் ஜீசஸை உள்ள விடுங்க, உங்க இதயத்துக்குள்ள கூப்பிடுங்க. ஜீசஸ் வெல்கம், ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் யூ, ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ என்று அவருக்கு ஒரு ஆல்டர் காலிமார் கொடுங்க. வாங்க ஜீசஸ், இஸ் நாக்கிங். கதவு திறந்தா போதும். அப்புறம் உள்ள வந்தா யூ வில் see ஒரு தெளிவு கிடைக்கும், உன் கண்ணு திறக்கப்படும். அப்ப பரலோகம் ஒன்று இருக்கு, இன்னொரு உலகம் இருக்கு, அதுதான் நிரந்தரம், இது கொஞ்ச நாள்ல முடிய போகுது என்ற ஒரு அந்த நிலைக்கு இந்த ஜீசஸ் நடத்துவார். நம்ம தேங்க்யூப்பா. அப்படி கத்தோலிக்கத்துல இருந்து எப்போ இந்த அந்த அனுபவம் 30ல வந்துச்சு. எப்படி வந்துங்கய்யா? இந்த அனுபவத்துல தான் இந்த மாதிரி நான் பழக ஆரம்பிச்சேன் இல்லையா. ஜீசஸ் உள்ள வந்த உடனே, கேத்தலிக்குள்ள தான் இருக்கிறேன், உள்ள வந்த உடனேயே இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன். பல வருஷம் இப்போ நீ கேட்கலாம் கேத்தலிக்கள் இல்லையான்னு. கேத்தலிக் ஃபாதர் தான் நான், இன்னமும் ஃபாதராக தான் இருக்கேன். ஆனால் இந்த ஊழியம் செய்கிறேன் எல்லாருக்கும். அந்த சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, கேத்தலிக் சர்ச்சுக்கு மட்டும் இல்லைன்னா இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லா சர்ச்சுக்கும் நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இது நிறைய பேர் இது
அப்போசிட் பண்ணாங்களா இல்ல வரவேற்றாங்களா? இந்த இப்படி நீங்க ஒரு மாற்றத்தை ஊழியம் பண்றதையா? எதிர்ப்பு இருக்கும் நிச்சயமா. பட் நமக்கு சரின்னு எடுத்துப்படுதோ அதுல நம்ம என்ன செய்வோம்? வாட் யூ பிலீவ் யூ ப்ரோக்ளைம். ஓகே. ஐயா, இப்போ கத்லிக்ல இருந்து நீங்க வந்துட்டீங்க ஊழியத்திற்கு. பாடல் ஊழியம் தான் அப்படின்னு நீங்க எந்த ஆண்டு உங்களை நீங்க அதற்கென்று ஒப்பு கொடுத்தீங்க? அதை நீங்க எப்படி இதுதான் என் கிஃப்ட்னு எப்படி தெரியுமா? ஆரம்பத்திலே பாடிக்கிட்டே இருப்பேன். இப்ப இந்த முதல் சிடி ஜெபத்தோட ஜெய கீதங்கள், அதுக்கு மேல விசுவாச கீதங்கள், அதை வெளியிடும் போதே இந்த அது வந்து பல மக்களை ரீச் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சது, ஆகா அநேகர் வாயிலிருந்து அநேகர் பாட ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு புரிஞ்சது, ஆஹா ஆண்டவர் இதுக்கு அழைச்சிருக்காரு நம்ம. அப்போ ஜெபத்தோட ஜெய கீதங்கள் ஃபர்ஸ்ட் வால்யூம் போடுறேன். இன்னைக்கு 35 வால்யூம், ஏற்கனவே 4 விசுவாச கீதங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஐயா, இப்போ வந்து உங்களுடைய தரிசனத்தோட உங்களுடைய காலிங் கண்டிப்பா இருக்கும், அழைப்புன்னு. அப்படி நீங்க இதற்கு தான் அழைக்கப்பட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதோட உங்களுடைய கிஃப்டையும் நீங்க கண்டுபிடிச்சிங்க. இத பயன்படுத்தின ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா இது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, அந்த காரியங்களை சொல்லுங்களேன். தரிசனம் என்று சொல்லும்போது வெறும் மியூசிக் மட்டும் இல்லை. என்னுடைய தரிசனம் வந்து இந்த இயேசுவை நான் இந்த பூமிக்கு பிரதிபலிக்கணும். அதான் என்னுடைய மெயின் தரிசனம். என்னப்பா, பிகாஸ் ஜீசஸ் வந்ததுனால எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என் உடல் சுகமானது. அடுத்து எதெல்லாம் விட முடியலையோ அதெல்லாம் விட முடிந்தது, கட்டுக்கள், இந்த உலக கட்டுக்கள். அடுத்து வாயில பாடல் வந்தது. அடுத்து ஜனங்களுக்கு மத்தியில ஜனங்களை ஆசீர்வதிக்க முடிஞ்சது. அப்ப இந்த ஜீசஸை உலகத்துக்கு கொடுக்கணும், அதுக்கு தான் பாடல். பாடல் என்பது தண்ணிலே ஒண்ணும் இல்லை. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுமே இப்படித்தான், தெய்வத்தை பிறனுக்கு கொடுக்கிறவன் தான் பாக்கியவான். அரசியல்வாதிகள் மற்றவங்கெல்லாம் ஏதோ உதவி செய்யறாங்க, ஆனா அதெல்லாம் நிரந்தரம் இல்லாத உதவிகள். நிரந்தர உதவி என்பது மனிதனுக்கு தெய்வத்தை காட்டுறவன் தான் பாக்கியவான். இப்ப அதான் ஸ்கூல்ல கவனிச்சிங்க, ஸ்கூல்ல எவ்வளவுதான் டீச் பண்ணாலும் அவனை மாற்ற முடியுதா? எஜுகேஷன் ஓரளவு தான் மாற்றும். ஆனா மனிதன் மனம் திரும்புவதற்கு ஒரே வழி தெய்வத்தை கொடுக்கணும் நம்ம. அதனாலதான் என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னும் தாமதம் ஏன். ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்த உடனே, அவர் எடுத்த உடனே என்ன சொல்றாரு? மனம் திரும்பு அப்படின்றார். என்னையா மனம் திரும்பினா? மைண்டு பூரா இப்ப யார்ட்டா கேளுங்க, மைண்டு எதுல இருக்கும்? உலகம், உலக பணம், பதவி. இன்னும் அந்த மைண்டு என்ன மாறணுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள மைண்டா மாறு, தெய்வத்துக்குள்ள மைண்டா மாறணும். அதான் மனம் திரும்பு, ரிப்பெண்ட். உன் சிந்தையில தெய்வம் இடம் பெறுவாராக, பரலோகம் இடம் பெறுவதாக. ஏன்னா பரலோகம் தான் ரியல். அதுக்கு தான் மஞ்சனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, உன்னை ரட்சிக்க, உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினா, உனக்காக சிலுவையிலே இயேசு பலியானா, உன்னை ரட்சிக்க, உன் பாவம் மன்னிக்க தன்னையே தியாகம் செய்தா. ஏன் அவர் தியாகம் பண்ணணும் சாலமோன்? ஏன்னா அந்த தியாகத்துல தான் ஒரு மனிதன் வாழ முடியும், அவனுக்கு ஜீவன் வரும். ஏன் இப்படி கத்தோலிக்க ஃபாதரா இருந்தீங்கன்னா ஒரு சபைக்கு மட்டும்தான் நீங்க ஆசீர்வாதமா இருந்திருக்க முடியும். இப்படி ஜெபத்தோட்ட ஜெயிக்குதங்கள் மூலமா இன்னைக்கு அநேக ஆயிரங்கள். உங்களுடைய ஊழியத்தின் ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு, அதோடைய வளர்ச்சியை குறித்து எங்களுக்கு சொல்லுங்களேன். அதான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள ஊழியம் பண்ணேன். ஆனா ஒரு காலகட்டத்தில் நான் சர்ச்சில் இருந்து இப்ப எல்லா சர்ச்சுக்கும் ஆண்டவனை கொண்டு போறார். அதுக்கு எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். சர்ச்சை விட்டு வெளியே வந்துட்டேன்றதை விட இப்ப எல்லா சர்ச்சுக்கும் ஆசீர்வாதமா ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இப்போ கேத்தலிக் சர்ச்சுக்கும் கேத்தலிக்லையும் அநேக ஜனங்கள் நம்மளை தேடி வர்றாங்க. நமக்கு சர்ச் பெருசு இல்லை, லைஃப் தான் பெருசு. என்னப்பா, அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு நல்ல ஆவிக்குரிய சர்ச்சோட அட்டாச் ஆகணும். ஆனா என்னை பொறுத்த அளவில் இது வந்து இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்னா, எல்லா சபைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்கு என்னை வச்சிருக்காரு. ஐயா, இப்படி ஊழியத்தின் ஆரம்ப கால கட்டத்துல நீங்க நிறைய போராட்டங்கள், சவால்களை நீங்க மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்படி உங்களை டிஸ்கரேஜ் பண்ண, உங்களை ரொம்ப சோர்வடைய செய்த யாராவது ஒரு நபர்கள் பேசின ஹர்ட்டான விஷயங்கள் ஏதாவது
எங்களுக்கு சொல்ல முடியுமா? அநேக நம்மோட கூட இருந்தவங்க என்ன செய்வாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறாம போவாங்க வெளியே. அது ஒரு பெரிய, நீங்கள் இதை அனுபவிச்சிருப்பீங்களே. அப்போ ஒன்று நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் விட்டு போகும்போதெல்லாம் பயங்கர ஊண்டாவான். அப்போ தான் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. அப்போ இப்படிலாம் அந்த வேதனையான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமே. ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஆனால் திடீர்னு எதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ தான் அந்த பாடல் வந்துச்சு. ஓ, அப்படி ரொம்ப ஹர்ட்டான விஷயம், இனி இப்படிப்பட்ட இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏதாவது டிசிஷன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இது எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு. பழகிறவங்க நண்பர்கள் பிரியும் காலம் வரும், எகென்ஸ்டாக பேசுவாங்க. பட் அது வந்து நம்ம கண்டுக்கிற கூடாது. நமக்கு விஷன், நம்ம மட்டும் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. பிறர் தீமை செய்தாலும் பரவாயில்லை, நாம் என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். ஆமென். ஐயா, நான் முன்னாடியே கேட்ட மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா என்றும் 16 இருக்கேன். அப்படி நீங்க எழுதின பாடல்கள்ல உங்களை ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வைத்திருக்கிற ஒரு பாடல் என்ன பாடல்? ஜாய்ஃபுல் சாங் இல்ல? ஆமா. அந்த கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் அப்படின்னு வேதத்தில் என்ன அருமையான வேர்டு பாருங்க. இதை உலகம் சொல்லாது இல்லை, உலகம் சொல்லலாம். அப்ப அந்த கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அதிகமா நான் கண்டுபிடித்த உண்மை, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அந்த தேங்க்ஸ் கிவிங் அந்த அந்த வாயில வர வர ஒரு ஜாய் கிடைக்கும். ஜாய் வந்தா தானே பலன் வரும் இல்ல? சோ அந்த பாடல் அதிகமா நீங்க மேடைகள் அதிகமா பாடுற பாடல் இந்த குதூகலம் கொண்டாட்டமே. காரணம் ஜாய். எஸ், அத எங்களுக்கா திருப்பி ஒரு வாட்டியா? ஆமே. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் ரத்தத்தினா. ஜம்பிங்க பாடலாமா? டெம்போவோட பாடு பார்க்கலாம். அப்படியே ஆடி ஆடி பாடுவோம். அப்ப இப்பெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் ஐயாவோட சேர்ந்து பாட்டை நம்ம பார்க்கலாம். இப்படி டான்ஸ் ஆடலாம், இப்படி குனியலாம், இப்படி இப்படி. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் ரத்தத்தினா. எனக்குள்ளே இயேசு, எப்போதும் இயேசு, சிந்தையெல்லாம் இயேசுதானே. எனக்குள்ளே இயேசு, எப்போதும் இயேசு, சிந்தையெல்லாம் இயேசுதானே. அதனாலதான் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தம், இயேசு எனக்குள் இருப்பதனா. ஆனந்தம் ஆனந்தம், இயேசு எனக்குள் இருப்பதனா. ஜீசஸ் வந்ததுனால நம்ம பேரு ஆனந்தனே மாத்திருங்க. இப்ப இதை பாக்குற எல்லாருக்கும் ஆனந்தன்னு பேரு கொடுக்குறேன். நம்ம சிஸ்டர்ஸா இருந்தா ஆனந்தி, ஜீசஸ் வந்தாலே ஆனந்தம். சொல்லுப்பா ஐயா. இப்படி இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கூட நிறைய பேரு இந்த பாடல்களினால ரசிக்கப்படுறாங்க. அப்படி குறிப்பா மலேசியால ஒரு நபர், நான் ரீசெண்டா அதை என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் கேள்விப்பட்டேன். மலேசியால ரொம்ப கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கும்போது யாரோ ஒரு நபர் உங்களுடைய பாடல் சிடி அவங்களுக்கு கொடுத்தனால கார்ல போட்டு கேட்கும்போது அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதாகவும், எப்படியாவது உங்களை ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்ற ஆஞ்சை அவருக்கு ஏற்பட்டதாகவும் நான் படிச்சேன். இப்படி அநேகர் தொடப்பட்டிருப்பாங்க, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள். அவரு குறிப்பா ஒரு பாடல் மூலமா தொடப்பட்டிருக்காரு. அதாவது விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர். இன்னைக்கும் நிறைய பேரு கண்ணீரோடு கவலையோடு நிறைய விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்துல வைத்திருக்கிறார். அப்படி நீங்க இந்த பாடல் பாடும்போது அவங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்த பாடல் எங்களுக்காக. அந்த பாடல் வந்து அந்த பின்னணியே ஆச்சரியமா இருக்கும். எசேக்கியா மன்னன் அவனுக்கு சாவு வருதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ப்ராஃபட் வழியா. எப்படி இருக்கும், அப்படியே சோறு பக்கம் திரும்பிட்டு ஓன்னு அழுவான். ஆண்டவரே
முன்னால் உண்மையாக இருந்திருக்கேன்ப்பா, நான் முன்னால் உத்தமனாக இருந்திருக்கேன், எனக்கு ஒரு விசை, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க கொஞ்ச காலம் அப்படின்னு ஹி வெப்ட் பிட்டர்லின்னு இருக்கும். அப்போ தான் உடனே ஆண்டவரால் தாங்க முடியல, பிள்ளை அழுகிறான்னு. அப்போ சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அற்புதம் செய்கிறேன். இதை சொல்லும் போதே எனக்குள்ள விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. தீர்த்துட்டாருப்பா, நீ கலங்காத. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா. நீ சுமக்க தேவையில்லை தம்பி, அவர் தழும்புகளால் சுகமானா. விண்ணப்பத்தை கேட்பவரே. நன்றி அப்பா, இதை கேட்கிற போதே அற்புதம் நடக்கணும். இந்த பாடல் ஆயிரங்களை தொட்டிருக்கு. அதனால இப்ப கூட இதப்பா, இது எழுதி எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? இது எப்படியும் ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும், 20க்கு மேலதான் இருக்கும். நிச்சயமா பல கோடிக்கணக்கான மக்கள் ரீச் பண்ணிருக்கு. ஐயா, குறிப்பா இப்போ அநேகருடைய கண்ணீரை தொட்ட இந்த பாடல் மாதிரி உங்களுக்கு கஷ்டம், கவலை, பிரச்சனை, போராட்டம், பலவீனங்கள், சோர்வுகள் வரும்போது நீங்க எந்த பாடலை அதிகமா பாடுவீங்க? அந்த ஒரு பாட்டு ஸ்ரீலங்கா போயிருக்கிற போது ஜாஃப்னாவில் ஒரு பாட்டு கிடைச்சது. ஜாஃப்னா யுத்தத்துல அப்ப போராட்டம், உங்களுக்கு தெரியுமில்ல, 2 மணிக்கு மீட்டிங், 5 மணிக்கு முடிக்கணும். எல்லா இடம் கண்ணீரோடு நிற்குதுங்க, எல்லாம் பூரா எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி, இராணுவம். அந்த நிலையில தான் கண்ணீரோடு நிற்கிதுங்க. அநேக தாய்மார்கள் வாலிபர்களை இழந்து, வாலி பசங்களாம் ஒன்று எழுட்டிட்டு கொண்டு இருப்பாங்க, அல்லது அரசாங்கம். இந்த நிலையில தான் அவன் கண்ணீரோடு இருக்கிறப்ப தான் ஆண்டு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. அன்னைக்கு கிடைத்த ப்ராஃபஸி இன்னைக்கு நிறைவேறி இருக்கா? இது என்னையும் தேற்றும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கடந்ததை நினைத்து, இன்னைக்குமே இன்னைக்கு வரை எது நடந்துச்சு அது மைண்டை போட்டு என்ன செய்யும், ஒரி பண்ண வைக்கும், ஒரு தூக்கி விட்டு. இது ஏசியா 43 இருக்கு, இந்த 43:19 பிஹோல்ட் காட் இஸ் கோயிங் டு டு நியூ திங். உங்க வாழ்க்கையில புது காரியம் செய்ய போற, பழசு நினைச்சு கலங்காத. இந்த பாடல் என்னையும் தேற்றும், அநேகரை தேற்றிட்டே இருப்பேன். ஆனா ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் இல்லையா? கடந்ததை நினைச்சு 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 நிறைய பேர் இருக்கும்போது இருக்காங்க. இப்போ புதுசா ஒரு காரியம் நடக்க போகுது போது ஒரு புது பலன், ஹோப். எஸ் யா. இப்படி நிறைய பாடல்கள், நிறைய காரியங்கள். ஐயா, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான, உங்களுக்கு 35 வால்யூம் வெளியிட்டு இருக்கீங்க இதுவரையும், அதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் அப்படின்னா நீங்க எந்த பாடல் நீங்க சொல்வீங்க? ஆண்டவர் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப பாடலை கொடுத்துட்டே இருப்பார். ஆனா அதிகமா யூஸ் பண்ற பாட்டுன்னு கேட்கிறேன் இல்ல? ஆமா. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் நீங்களே அதை பார்த்து, அந்த எஜமான் ஒரு பாட்டு இருக்கு, எஸ், நானும் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ, உமக்காகத்தான் உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், காரணம் பலியாகி உன் சிலுவையில பலியாகி என்னை ரட்சித்தீரே. இந்த பாடல் தான் அழுகையா வரும். ஏன்னா அவர் பலியாகி நமக்கு வழியை உண்டு பண்ணார். என்ன வழி? பரலோகம். இல்லைடா, பரலோகம் க்ளோஸ்ட், the heaven was locked. Jesus came and died, shed his blood, that closed, opened the door. Otherwise we are bound to go to hell. இல்லையா? அப்படித்தானே? ஸோ அதை நினைக்கிற போதெல்லாம் இந்த தெய்வத்துக்காக வாழணும். மற்றவர்கள் எழுதி உங்களை ரொம்ப ஈர்த்த ஒரு ஆரம்ப நாட்கள்ல அண்ணன் டிஜேஸ் பாடுவார்ல,
இயேசு அழைக்கிறார். ரொம்ப அதிகமா பிரயாசப்பட்ட பாடல் என்ன பாடல்? சங்கீதம் 91. இது 25 ஆண்டு என்னுடைய ஊழிய பிகினிங். தேவனை நோக்கி நீரே என் அடைக்கலம், நீரே என் தேவன் என்று தினம் சொல்லுவே. ஒரு புதிய ஒரு நபரை பார்க்குறீங்க, அவளுக்கு இயேசு கிறிஸ்துவே அறியாத ஒரு நபர், ஒரே ஒரு பாடல் தான் பாட வாய்ப்பு. நீங்க அப்படின்னா எந்த பாடல் பாடுவீங்க? அவனுக்கு அந்த ஒரு பாடல்களே இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளணும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். என்ன நேயர்களே, இந்த நாள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். குறிப்பாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களோடு அவர்களுடைய இளமை காலமும் அவருடைய ஊழிய அனுபவங்களும் எப்படி கத்தோலிக்கத்திலிருந்து ஆண்டவர் அவரை பிரித்து கத்தோலிக்கத்திற்கும் மற்ற சபைகளுக்கும் எப்படி ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி வருகிறார் என்பதை குறித்து மிக அழகாக சொன்னாங்க. பாடல்கள் மூலமா இறைவனை மகிமைப்படுத்தி பாடல்களோடு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இறைவனோடு சேர்க்கிற இந்த உன்னத பணியை குறித்து மிக அழகாக நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் இதே நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது சாலமோன்.